வணக்கம். தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய தாவேகா அதிர்ச்சியில் அதிமுக, பாஜக. தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி, விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை தங்களது சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தெளிவாக அறிவித்து விட்டார்கள். அதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் 2 கோடியே தொண்டர்கள் இணைந்து வருவதாக கூறப்படுகிறது. மிக விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும், மேலும் 114 மாவட்ட செயலாளர்களை நியமிக்க திட்டமிட்டிருப்பதாகவும், அதில் 102 மாவட்ட செயலாளர்களின் பொறுப்புகள் வழங்கப்பட்டுவிட்டது. இதேபோன்று 234 தொகுதிகளிலும் 1 லட்சத்திற்கும் அதிகமான வார்டுகளை உருவாக்கி அதற்கான நிர்வாகிகளை உருவாக்குவது, மேலும் கட்சியில் 3 லட்சத்திற்கும் அதிகமானவர்களுக்கு பொறுப்புகளை வழங்குவது என தமிழக வெற்றிக் கழகம் மிக வேகமாக தங்களது கட்டமைப்புகளை உறுதி செய்து வருகிறார்கள். மேலும் தொழில்நுட்ப பிரிவையும் வலிமைப்படுத்துவதற்காக அதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து அதையும் சிறப்பாக கவனித்து வருகிறார்கள். வரும் தேர்தலில் அதிமுக, திமுகவை வீழ்த்தி வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் மிக வேகமாக தங்களது தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே சமயத்தில் வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதிமுக 2வது இடத்தை பெறாது. அதற்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகம் 2வது இடத்தை பெறும் என கூறப்பட்டு வருகிறது. விஜய் எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டால் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து விஜயோடு பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தார்கள். ஆனால் விஜய் இவர்களுக்கு பிடிகொடுத்து பேசவில்லை. கரூர் பெருந்துயர சம்பவத்தை அடிப்படையாக வைத்து விஜய்க்கு ஆதரவாக இவர்கள் களம் கண்டு பேசினார்கள். அதனால் கூட விஜய் மனம் இறங்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது. விஜய் யாரையோ முதலமைச்சர் ஆக்குவதற்காக நாம் ஏன் பாடுபட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும், மேலும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி நாம் கூட்டணிக்கு செல்வது சிறந்தது இல்லை என்றும், அதே சமயத்தில் இந்த கூட்டணியில் பாஜக உள்ளது. பாஜக தொடர்ந்து சிறுபான்மையினர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. பட்டியலின மக்கள் சிறுபான்மையினர்கள் பாஜகவிற்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த கூட்டணிக்கு சென்றால் நம்மை ஆதரிக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் பட்டியலின மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதாகவும், அதனால்தான் என்டிஏ கூட்டணியை விஜய் புறக்கணித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவில் உள்ள தொண்டர்களை வசியப்படுத்துவதற்காக விஜய் தொடர்ந்து ஜெயலலிதா, எம்ஜிஆரை புகழ்ந்து பேசி வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவோடு எதற்காக கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற மனநிலையிலும் விஜய் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இயல்பாகவே அதிமுக தொண்டர்கள் நம்மைத்தான் ஆதரிப்பார்கள் என்ற மனநிலையில் விஜய் இருந்து வருகிறார். அதற்கான பணிகளையும் முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. மிக விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரைகள் மீண்டும் தொடங்கும். அந்த தேர்தல் பரப்புரையில் விஜயினுடைய அடுத்த திட்டம் சிறப்பாக இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் அதிமுக, பாஜக இதனால் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. கரூர் பெருந்துயர சம்பவத்தை சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மிக விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும். அதில் விஜய் கண்டிப்பாக சிக்க வைத்து விடலாம் என பலர் திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஒருவேளை விஜய்க்கு எதிராக இந்த தீர்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக விஜய் அதிமுக என்டிஏ கூட்டணிக்குத்தான் செல்ல வேண்டும், அவருக்கு வேறு வழி இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் ஒரு சில முக்கிய தலைவர்களோ விஜய் சிக்குவதற்கான வாய்ப்பில்லை, விஜயை அப்படியே சிறைச்சாலைக்கு அனுப்பினாலும் கூட மிக விரைவில் வெளியேறி விடுவார். எனவே விஜயை இதை வைத்து வளைக்க முடியாது. விஜய் தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்று கூறி வருகிறார்கள். இது அதிமுக மற்றும் பாஜகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணி வேண்டும். அதிமுக கூட்டணி வலிமையாக இல்லை. விஜய் வந்தால் அது வலிமையான கூட்டணியாக மாறும் என அவர்கள் கருதினார்கள். அதற்கான வாய்ப்பு துளி கூட இல்லை என்பது தற்போது புலப்பட்டு விட்டது. நன்றி.